தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அரசியல் கட்சிகள் தங்களுடைய பிரச்சாரத்தை முன்னெடுக்கக்கூடிய நிலையில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகள் கேட்கலாம். சார் வணக்கம் சார். சார், இப்ப காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தலில் 28 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுக்கான வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கு? ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சிக்கு முழு சம்மதமா? வெற்றி வாய்ப்பு எல்லாம் எப்படி இருக்கு? காங்கிரஸ் கட்சி அது குறித்து ஆராய்ந்திருக்காங்க. ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு மிக அதிகமாக உள்ளது. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. 28 தொகுதிகள் மட்டும்தானா அப்படின்ற ஒரு இது இருக்கலாம். அதுல ஒரு அதிருப்தி இருக்கலாம், ஒரு கொந்தளிப்பு இருக்கலாம். ஏன்னா அந்த 28 தொகுதியில் இருக்கிறதுனால தான் யாருக்கு டிக்கெட் கொடுத்துருக்காங்க, யாருக்கு வாய்ப்பு கொடுக்கல, யாருக்கு மறுக்கப்பட்டதுன்ற ஒரு கொந்தளிப்பு இருக்கு. காங்கிரஸ் தொண்டர்களும் சரி, தலைவர்களும் சரி. என்ன பொறுத்த வரைக்கும் பிரச்சனை அது கிடையாது. யாருக்கு கொடுத்தாங்க, யாருக்கு கொடுக்கலன்றது பிரச்சனை கிடையாது. எப்போ ஒரு 25-30 தான் இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை எப்பவுமே இருக்கும். இது கடந்த ஒரு 15 வருஷமா நான் இதே தான் பார்த்துட்டு இருக்கேன். யார் இப்போ அதிருப்தி தெரிவிக்கிறாங்களோ தலைவர்கள், இவங்களே தான் 2016லயும் அதிருப்தி தெரிவிச்சாங்க. அதுக்காக சொல்யூஷன் என்ன? காங்கிரஸ் கட்சிக்கு எப்படி 60, 70, 80 சீட் இங்க தமிழ்நாட்டில் வாய்ப்பு கிடைக்கணும், அதுக்காக முயற்சி தான் எடுக்கணும். அதுதான் ஒரே சொல்யூஷன் இதுக்கு, இந்த பிரச்சனைக்கு. அதே போல ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு, கூடுதல் தொகுதிகள் அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். கடந்த முறை வாங்கிய தொகுதிகள் இருந்து 3 தொகுதிகள் கூடுதலா கிடைச்சிருக்கு. ஆனா அந்த அதிகாரத்துல பங்கு, ஆட்சியில பங்கு, இதற்குரிய அந்த ஒரு கேள்வின்றது இன்னமும் எழுந்துட்டு தான் இருக்கு. பல முக்கிய தலைவர்கள்லாம் நீங்க கோரிக்கைலாம் வச்சிருந்தீங்க. அந்த கோரிக்கை என்ன சார் ஆச்சு? அப்படியே கிடப்புல போட்ட மாதிரி இருக்கு. இல்ல அது பாருங்க, இது ஒரு கோரிக்கை, ஒரு விருப்பம். நாங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க, எங்க விருப்பமும் கோரிக்கையும் நாங்க எங்க தலைமைக்கு வைக்கிறதுல ஒன்றும் தவறே கிடையாது. நாங்க ஒரு சுதந்திர பார்ட்டி, அது இதுல ஒன்றும் இது தவறே கிடையாது. நாங்க கேட்டது என்னன்னா, ஒரு கூட்டணியில இருந்தா, கூட்டணி ஜெயிச்சு ஆட்சி அமைச்சா அந்த ஆட்சியில் பங்கு தரது ஒரு இயற்கையான இதுதான் இந்தியாவில். நான் இப்ப கேரளத்துல இருந்து நான் வரேன். கேரளத்துல நிச்சயமா அடுத்த முறை காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி தான். அங்க 5 கட்சி, பெரிய 5 கட்சி கூட்டணி, எங்க கூட்டணியில. இப்ப 5 கட்சிக்கும் மந்திரி சபையில் பங்கு உண்டு. நம்ம பக்கத்து மாநிலம் கேரளத்திலயும் இதான் சூழ்நிலை. சோ இதனால இது நாங்க கேட்கறதுல இது ஒன்னும் பெரிய தவறே கிடையாது. இது இயற்கையான ஒரு இதுதான், கோரிக்கை தான் இது. அதனால அந்த விருப்பம் இன்னும் தொடர்ந்து தான் இருக்கு. சார், ஒருவேளை தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் மே 4க்கு பிறகு முடிவுகள்ல தொங்கு சட்டசபை ஏற்பட்டா காங்கிரஸ் கட்சிக்கு அந்த ஆதரவோட தான் ஆட்சி அமைக்க முடியும்னு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா, அப்பொழுது காங்கிரஸ் கட்சி இந்த ஆட்சியில பங்குன்றதை உறுதியா கேட்குமா? அப்ப என்ன சார் தலைமையுடைய முடிவு என்னவா இருக்கும்? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் உங்களுடைய முடிவு என்னவா இருக்கும்? பாருங்க, நீங்க கேட்கறதெல்லாம் ஒருவேளை இப்படி நடந்தா என்ன ஆகும், ஒருவேளை அப்படி நடந்தா என்ன ஆகும், அதுக்கெல்லாம் நான் பதில் கொடுக்க முடியாது. உங்களுக்கே தெரியும், கடந்த இவ்வளவு ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் ஒரு ஹங் அசம்பிளி வந்தது கிடையாது. ஆகையால் தமிழ்நாட்டில் அது வருமானது தெரியாது. கரெக்ட். இந்த முறை ஒரு மூன்றாவது சக்தி ஒண்ணு இருக்கு. சோ என்ன வேணா நடக்கலாம். நான் சொல்றது என்னன்னா, இது எலெக்ஷன் ஒரு லேஸ்ல எடுத்து ஒரு ஈஸியான எலெக்ஷன் யாருக்குமே கிடையாது. இது ஒரு கடினமான எலெக்ஷன் தான் எல்லாருக்குமே. சோ இது எல்லாரும் உழைத்து, ஆனா அதனால ஒரு ஹங் அசம்பிளி வருமானது எனக்கு தெரியாது. இந்தியாவில் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 5 மாநிலங்களுக்கு தேர்தல் நடக்குது. தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி அப்படின்னு. எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி புதுச்சேரிக்கு இன்னைக்கு போயிருக்காரு. அதே போல கேரளாவுக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்காரு. ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் இன்னையோட நாமினேஷன் முடிய போகுது. இது வரைக்கும் அவர் வரல. ஒருவேளை தமிழ்நாட்டு அந்த தேர்தல் கூட்டணி தொடர்பா ஒரு அதிருப்தியில் இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த தகவல் பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? அவர் ஒரு தலைவர், அவர் அஸ்ஸாம் போகணும், பெங்கால் போகணும், கேரளம் போகணும், புதுச்சேரி போகணும். ஏன்னா இங்கெல்லாம் தேர்தல் 9ஆம் தேதி, பெங்கால் தவிர இங்கெல்லாம் தேர்தல் தமிழ்நாட்டுக்கு முன்னாடி. சோ அவர் எவ்வளவு இடத்துல தாங்க இருப்பாரு. அதனால இங்கெல்லாம் முதல்ல போறாரு. நிச்சயமா தமிழகத்துக்கும் வருவார். சார், அதே போல காட்டுமன்னார் கோவில் தொகுதி, அந்த தொகுதியில காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் இளைய பெருமாளுடைய மகன் ஜோதிமணிக்கு விசிகா சார்பா வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அந்த தகவலை ஜோதிமணிகிட்ட சொல்லக்குள்ள அவர் என்னன்றாரு, நான் காங்கிரஸ் கட்சி சார்பா விருப்ப மனு கொடுத்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு. ஏன் சார் காங்கிரஸ் கட்சி ஒரு வாய்ப்பு வழங்க மாட்டேங்குது? ஆனா விசிகா கொடுக்கக்கூடிய வாய்ப்பு வரவே இருக்குது. அதுக்கான காரணம் என்ன சார்? என்ன முரண்பாடு? காங்கிரஸ் கட்சி ஒரு மூத்த தலைவர்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க, நூற்றாண்டு விழா கொண்டாடுறாங்க. அவருடைய மகனுக்கு வாய்ப்பு கொடுக்கறது காங்கிரஸ் கட்சிக்கு என்ன சிக்கல் இருக்கு சார்?
சிக்கல் முரண்பாடு எல்லாம் எதுவுமே இல்லைங்க. சிக்கல் என்ன சிக்கல் இருக்கிறதே மொத்தம் 28 சீட்டு தான். எவ்வளவு பேருக்கு தான் கொடுக்கறது? நாங்க கொடுக்க மாட்டோம், நீங்க கொடுக்க தகுதி இல்லை அப்படிலாம் எதுவுமே சொன்னது கிடையாது. பிரச்சனை என்ன, எவ்வளவு பேருக்கு தான் கொடுக்குது? ஆனால் காட்டுமன்னார் கோயில் எங்களுக்கு வரலையா தொகுதி, நாங்க எப்படி கொடுக்கறது அந்த சீட்டை அவருக்கு? ஸோ ஆகையால் இப்போ திருமாவளவன் அவருக்கு சீட்டு கொடுத்ததுல நாங்க மகிழ்ச்சி தான், நாங்க அதை வரவேற்கிறோம். ஆனா நாங்க ஏன் கொடுக்கலன்னா, முதல்ல எங்களுக்கு தொகுதியே வரல, மொத்தமா இருக்கிறதே 28 சீட்டு தான், அது எவ்வளவு பேருக்கு தான் கொடுக்கறது? அதனாலதான் இதுல முரண்பாடு எதுவும் கிடையாது, இதுல ஒன்றும் ஒரு இதுவும் கிடையாது, சந்தேகமும் அப்படி இல்லை சார். காஞ்சிபுரத்தை சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விஸ்வநாதனுக்கு மதுரை மாவட்டம் மேலூர்ல போயிட்டு இப்ப தொகுதியை ஒதுக்கி இருக்காங்க. அது போல ஏதாவது ஒரு தொகுதியை இளையபெருமாளுடைய மகனுக்கு ஒதுக்கி இருக்கலாம் இல்லையா? காட்டுமன்னார் கோவில் தொகுதி விசிகாக்கு தான். ஆனா நீங்க சொல்ற மாதிரி காஞ்சிபுரத்துல இருக்கிறவருக்கு மதுரை தொகுதி கொடுக்க, மதுரை மாவட்டத்தில் ஒரு தொகுதி கொடுக்குற மாதிரி சிதம்பரத்தில் இருக்கிறவருக்கு எதனா ஒரு தொகுதி ஒதுக்கி இருக்கலாம் இல்லையா காங்கிரஸ் சார்பா? பாருங்க, அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு தொகுதி ஒதுக்கி இருக்கலாமா, கொடுத்திருக்கலாமா? ஆமாம். 100 சீட் இருக்கா? இல்லையே. அதுதான் நான் திருப்பி சொல்றது. அதுதான் திருப்பி விஸ்வநாதன் அவர்களுக்கு மேலூர் தொகுதி கொடுக்கப்பட்டுள்ளது. அது வரவேற்கத்தக்க விஷயம். அது ஒரு ஜெனரல் சீட்டை தலித் சமுதாயத்தின் சேர்ந்த திரு விஸ்வநாதனுக்கு கொடுத்து அதில் வெற்றி பெற வச்சு, இது ஒரு எக்ஸாம்பிளா காங்கிரஸ் கட்சி காட்டும். அது பாராட்டத்தக்க விஷயம். காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்கள் கிட்டத்தட்ட 22% தலித் சமுதாயத்தின் வேட்பாளர்கள். இதுதான் எங்க தலைவர் ராகுல் காந்தி சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதினு சொல்லிட்டு இருந்தாரு. அதை நாங்க செஞ்சு காட்டுறோம் தமிழ்நாட்டில். சரி, தேர்தலுக்கு முன்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை நேர்ல போய் நீங்க சந்திச்சிருந்தீங்க. அது குறித்து இப்போ எதுவும் பேச முடியாது அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அதற்கான அந்த ரகசியங்கள் எப்போ சார் வெளியிடப்படும்? அதுல ரகசியம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதாவது ஒன்று மட்டும் சொல்றேன், நான் என்னெல்லாம் அப்போ நடந்ததோ மீட்டிங்ஸ், அதெல்லாம் அது நான் இன்னும் தனியா நானே சிந்திச்சு போய் செய்யல. நீங்க சொல்ற மீட்டிங்ல, அந்த மீட்டிங்ல ஆக்சுவலா ஒரு பெரிய ஏஐசிசி அதிகாரியும் கலந்து கொண்டார். நன்றி சார். அப்ப அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பிரவீன் சக்கரவர்த்தி நம்மோடு இந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களம் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டார். குறிப்பாக விஜயுடனான சந்திப்பு குறித்து ஒரு சுவாரஸ்ய தகவலையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மனோ சாம்சந்தருடன் செய்தியாளர் சுப்புராமன்.